Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக வந்து யூசி ப்ரௌசர் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கானவும் ஃபைல் டவுன்லோட்ஸ் பண்ணுறதுக்கானவும் நிறையான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த யூசி ப்ரௌசர் ஆப்பில் இருக்குது. ஸோ டவுன்லோட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்னு கூட வந்து இந்த யூசி ப்ரௌசரை வந்து சொல்லலாம். ஏன்னா நானுமே வந்து நிறைய ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக வந்து இந்த யூசி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த யூசி ப்ரௌசரை வந்து நம்ம நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக எப்பயுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளால் வந்து இந்த யூசி ப்ரௌசரை வந்து நமக்கு தேவையான லாங்குவேஜில் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து வாசிக்கிறது சம்டைம்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குமா இருந்தாலுமே உங்களால் வந்து இந்த தமிழ் லாங்குவேஜில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக யூசி ப்ரௌசரை வந்து உங்களால் தமிழ்லவே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி யூசி ப்ரௌசரை வந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்டெப் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து யூசி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண வந்துச்சுன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து இந்த கோனரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மிடில் 3 லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கோனரில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையாவே லாங்குவேஜஸ் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் வந்து உங்களால் வந்து தமிழ் அப்படின்றத வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி கிளிக் பண்ணும்போது ரீஸ்டார்ட் பண்ணட்டான்னு கேட்கும் ஆப்பை. ஸோ அதுக்கும் ரீஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ அப்போ வந்து யூசி ப்ரௌசர் ஆப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிரும். க்ளோஸ் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாகவே உங்களுடைய யூசி ப்ரௌசர் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக உங்களால் தமிழில் உங்களுடைய யூசி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நீங்களே பார்க்கலாம், பதிவிறக்கம், வரலாறு, தீம்கள், கருவிகள் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். உங்களால் சம்டைம்ஸ் வந்து விளங்கிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக யாரும் இருப்பீங்கன்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் தமிழில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.